இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான சிக்கன் 65 செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு சேரும். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 1 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர், சின்ன எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுலில் சிக்கன் எடுத்து வச்சுருச்சுங்க. இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உப்பு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க. மஞ்சக்கருவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி 30 நிமிஷம் கிட்ட இப்படியே விட்டுடலாங்க. சிக்கன் 65க்கு மசாலா கலந்து வச்சு 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குதுங்க. இப்போ சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ உடனே திருப்பி விடாமல் ஒரு 5 நிமிஷம் கிட்ட இப்படியே விட்டுடலாங்க. 5 நிமிஷம் கழித்து சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு சிக்கனை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.